அதே மாதிரி பூர நட்சத்திரம், பூரம் 3ஆம் பாதம். சூரியன் இருந்தால் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பூரம் 3ஆம் பாதத்துல சூரியன் இருக்கிறார் மிகப்பெரிய தனவந்தனாகவும் பல தங்கம் வைரம் வெள்ளி வியாபாரங்கள் பார்ப்பவனாகவும் பூமிக்கு கீழ் இருக்கின்ற பொருட்களை தோண்டி எடுப்பவனாகவும் அந்த பிள்ளைகளுடைய பதவி பச்சைமையில கஜெண்டர் ஆபீசர் பூரம் 3ஆம் பாதம். அப்ப அடுத்தது உத்திரம் 3ஆம் பாதம். உத்திரம் 3ஆம் பாதம். உத்திரம் 3ஆம் பாதத்துக்கு வரும்போது பெரிய வியாபாரிகள், அரசு அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. ஆனா 52 வயதுக்கு மேல் அவர்களுடைய பிரபலம் குடிவிடும், சொத்துக்கள் அதிகம். அவனுக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். 52 வயசுல சஸ்பெண்ட் ஆயிருவேன் சொல்லியே சொல்லணும். 52ஆம் வயசு ஐயா சஸ்பெண்ட் ஆயிருவீங்க, நீங்க நிச்சயமா மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் இந்த கண்ணியில இப்ப உபச்சாரம் செவ்வாய் வந்துச்சு பாருங்க, எத்தனை பதவி மாற்றங்கள். அதான் நீங்க உங்களுக்கு வகுப்புல சொல்லி கொடுத்தாலே இந்த செவ்வாய் வாராண்டா பார்த்து ஒரு பொருள் கூட அந்த ஜோசியம் பிரசங்கம் படிக்கிறவங்களுக்கு அனுப்புன தெரியுமா, நெத்தி வச்சுக்கா பாதுகாப்பா இருக்கா சிக்கல பாடி அனுப்புனா அனுப்படி அப்படியே சேர்த்து கொடுத்து இப்போ உங்களுக்கு படிக்கிறதுல ஒரு நன்மை. அதே மாதிரி உத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அப்படித்தான். அஸ்தம் 3ஆம் பாதம். அஸ்தம் 3ஆம் பாதம். அஸ்தம் 3ஆம் பாதத்துக்கு டாக்டர்ஸ் மெடிசின் சம்பந்தப்பட்ட லைன்ஸ் தான் அதிகமாக உண்டு. மெடிசின் சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் இந்த துறையில அதிகமா அரசு வேலை கேட்பாங்க. டைபிஸ்ட், ஸ்டெனோ அப்படி இப்படின்னு சொல்றதுல அவங்கதான். ரைட்டா? அடுத்தது சித்திரை 3ஆம் பாதம். வாழ்க்கை என்பது கேள்விக்குறி. வாழ்க்கை என்பது கேள்விக்குறி. சித்திரை 3-4 பாதங்கள் இருக்கவங்க யாரும் கணவனோடு வாழவில்லை. எழுதி வச்சுக்கோங்க. டைவர்ஸ் போறது, அவங்க வாழ்க்கை சீரமா போறது. கே என்னும் எழுத்துக்களில் பிறந்திருந்தால் அதிநவீனமாக பாதிக்கப்படுகிறது. கே என்னும் எழுத்துக்களில் பாதிக்கப்பட்டிருந்தால் பெண்ணாக இருந்தால் கேயும் எஸ்ஸும் ஒரு கஷ்டம். ஆணாக இருந்தால் முருகன் பெயர் வைத்திருந்தால் நிச்சயமாக கஷ்டம். எழுதி வச்சுக்கோங்க. முருகன் பேர் வச்ச ஒரு கணவனான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. உங்க டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேளுங்க, ஆமாம். யாரோ ஒருவர் அந்த குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தது போல் வாழ வேண்டியிருக்கிறோம். அடுத்தது என்ன? சுவாதி 3ஆம் பாதம். சூரியன் இருப்பின் ஆயுத நட்சத்திரம் அவர்களை கற்றுக் கொடுத்து ஆயுத நட்சத்திரத்தினுடைய உதவியால் வாழ்வார்கள். அவர்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். ராஜதந்திரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். சூரியன் அங்கே நீச்சமாக இருந்து இன்று பல பெரும் பதவிகளில் இருப்பவர்கள் துலாத்தில் சூரியன் நீச்சமாக இருந்து சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அடைந்தவர்களே இன்று IAS, IPS, IRS, நீதி அரசர்கள் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. ஜாதகத்தை 100கணக்கான ஜாதகத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன். அவங்க தான் பச்சைமையில கெஜெட் போடுறாங்க. அவங்க தளபதியை நிர்ணயம் பண்றாங்க. சூப்பரான பதவி வைக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்தது விஷாகம் 3ஆம் பாதம். விஷாகம் 3ஆம் பாதம் என்பது சூரியன் அடைந்திருந்தால் தாய் தகப்பனுக்கு சோறு போடவும் மாட்டான். தாய் சொல்லிருக்கின்ற தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிருக்கிற மந்திரம் இல்லை என்பது அரசு பதவி கிடைக்கும் வரை. அரசு பதவி கிடைத்த பின் தாய் தகப்பனுக்கு முதியோர்களும் மனைவியினுடைய தாய்க்கு சொகுசான வாழ்க்கை. மனைவியினுடைய வாழ்க்கை தாயாருக்கு சொகுசான வாழ்க்கை. அதுக்குதான் காலையில சொன்னேன், பெண்டாட்டி பெருந்தையும் மாமியார் கருத்தை ஊட்டுவாங்க. புரியுதா? இந்த 3ஆம் பாதத்தை எடுத்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்கப்பா. அரசு வேலை உண்டா இல்லையா, உண்டா இல்லையா, இடவழி கிழமை பத்தி அப்புறம் பேசுவோம். இந்த கதையா சொல்றது ஏதாவது
இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பெரிய கூட்டுறவு அதிகாரிகளுக்கும் அறிஞர் ஒரு 120 அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு பூரா பார்த்துட்டேன். சூரியன் நீசமா தான் இருக்கு, சுவாதி 3ல தான் இருக்கு. அவங்க எல்லாம் கையெழுத்து போடுறாங்க. பட்சம் கடவுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகளாகவும் பெரிய பெரிய நீதியரசர்களாகவும் எழுதி வச்சிருக்காங்க. சூரியன் காரணம் என்பதை விட தகப்பனுடைய கர்மா குறைவாக இருந்தால் நிச்சயமாக அவன் தப்பிப்பான். அதுதான் அடுத்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருக்கோம். பாவத்தை மட்டும் சொல்லியிருக்கேன், இல்லை விட போறது இல்லை. அந்த பிள்ளைய பேசணும்னு அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அது பேசுறதுக்கு 12 பேர்ல யார சிறந்தவர் சொல்லணும்ல, கொடுக்க பேசுவீங்கல்ல. 12 பேர்ல மேலே ஏறுது, 4 பொண்ணுமா ஏற போகுதுங்க. 5 நிமிஷம் பேசினாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. கனவுக்கு உருவமில்லை, கடவுளின் பேரமில்லை சொல்லக்கூடாது. என் முன்னாடி மைக்கிட்ட முதல்ல பேசணுமான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எந்த பொருள் கொடுத்தாரு இந்த வேலை ஏது பேசு, நாளை டிவியில் முகத்தை காட்டு, உலகமுக்கு புகழ் பரவட்டும் யாராவது சொன்னாராயா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டா. தனக்கு கீழ் அடிபடிதல் என்ற வார்த்தையை தான் ஒரு குரு விரும்புவான். ஆனா நான் அப்படி இல்லை. சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதை என்னுடைய லட்சியம். எழுதி வச்சுக்கோம். திருக்கி ரெக்க முளைச்சிருச்சு, பறந்து போய்கிட்டே. அதுக்கப்புறம் என்னை தொடர்ந்து தேவை இருந்தால் போல், தேவையில்லாம் போய்கிட்டு. இதான் சொல்றேன். அடுத்த அந்த விசாலம் மூலமாக சொல்லியிருக்கேன். வேலை கிடைக்கும், தாய் வேலை சோறு கிடைக்காது. வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. விருதுநகர் சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நடத்தும் வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. பயிற்சி கட்டணம் ரூபாய் 2005. பயிற்சி ஆசிரியர் ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் நடத்துவார்கள். இந்த வெற்றிலை பிரசனம் மூலமாக நம் முன்னோர்களின் குலதெய்வத்தை கண்டுபிடித்தல், கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மன சங்கடங்கள் தீர்க்கும் வழி, கோர்ட் கேஸ் வழக்கில் இருந்து விடுபட அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வெற்றிலை பிரசனம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்புக்கு சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ், இலக்கம் 6/894/5, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், ரயில்வே காலனி அருகில், விருதுநகர். செல் நம்பர் 9345031553. ஜிபே நம்பர் 9952121385.